ஜம்புலிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கமே ஹரோகரா ஜம்புலிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கமே ஹரோகரா. வெல்கம் டு சண்டே சமையல். பவர் பேங்க் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பேட்டரி தேவையான அளவு, ஒயர் தேவையான அளவு அண்ட் சால்டரிங் மிஷின் மிதமான சூட்டில் வச்சு. ஹே கைஸ், நீங்க பாத்துறது பிபி டெக். ஸோ இன்னைக்கான வீடியோ அதை பற்றி பார்க்க போறோம்னா பவர் பேங்க். ஸோ நீங்களா எப்படி ஒரு பவர் பேங்க் செய்யறதா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்றேன். பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு பவர் பேங்க் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் ஃபர்ஸ்ட் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டரி. ஸோ பழைய தேவையான லேப்டாப் பேட்டரிஸ் நீங்க கடையில் போய் கேட்டால் கூட கிடைக்கும். ஸோ அதை எடுத்து அதை உடச்சி உள்ள இருக்கிறது பேத்து எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி எக்கச்சக்க பேட்டரிஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பவர் பேங்க் செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினான காம்பவுண்ட் பேட்டரி. அடுத்து முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு போர்டு நம்மளுக்கு தேவை. ஸோ இதுல தான் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் எடுக்க போறோம். ஸோ இந்த போர்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 USB A டைப் போர்ட் இருக்கு அண்ட் USB B டைப் இருக்கு. ஸோ B டைப் தான் சார்ஜ் இன் பண்ண போறோம் அண்ட் 2 A டைப்ல சார்ஜ் அவுட் எடுக்க போறோம். ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா 5 வாட்ஸ் அண்ட் இன்னொன்று 10 வாட்ஸ். எனக்கு இவ்வளவு அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி பின்னாடி டிஸ்பிளேவும் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா 100 rupeesக்குள்ள இருக்க ஒரு போர்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்தோட அமேசான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அண்ட் இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் உங்களுக்கு தேவை. ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க பேட்டரியில இருக்க பவரை செக் பண்றதுக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் சால்டரிங். ஸோ இது இல்லைனா டேப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப நாளைக்கு தாங்காது. அடுத்து கொஞ்சம் ஒயர்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மல்டிமீட்டர் கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மல்டிமீட்டர்ல உங்களோட பிளாக் பாயிண்ட் கிரவுண்ட்ல செட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெட் கலர் அதுக்கு மேல இருக்க பின்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பிளாக் மைனஸ் அண்ட் ரெட் தான் பிளஸ். ஸோ உங்களோட பேட்டரியோட மைனஸ் அண்ட் பிளஸ்ல வச்சீங்கன்னா அதோட வோல்டேஜ் காட்டும். 3.5 வோல்ட் மேல இருக்க பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 வோல்ட் இந்த மாதிரிலாம் காட்டுற பேட்டரி வந்து அவாய்ட் பண்றேங்க, இது நமக்கு தேவையில்லை, யூஸ்லெஸ் தான் அது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேட்டரிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 6 பேட்டரி இங்க எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 6 பேட்டரி இப்போ நம்ம பேரலா கனெக்ட் பண்ண போறோம். சீரிஸ்ல கனெக்ட் பண்ண வேணாம், பேரலா கனெக்ட் பண்ண போதும். ஸோ சீரிஸ் பேரல் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பேரலா கனெக்ட் பண்றோம். ஸோ இது பேரலா கனெக்ட் பண்ணிட்டு இதோட பிளஸ் பாயிண்ட் போர்டோட பிளஸ்லயும் அண்ட் இதோட மைனஸ் பாயிண்ட் போர்டோட மைனஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். So connect பண்ணி முடிச்சோடனே போர்டில் ஆட்டோமேட்டிக்கா இதுல சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு காட்டும் அண்ட் இது அவுட்புட் ரெடி. அவ்வளவுதான். இந்த மாதிரி எத்தனை பேட்டரி வேணுமோ நீங்க ஆட் பண்ணி எவ்வளவு பெரிய பவர் பேங்க் வேணா செஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான தட்டி விட்டீங்கன்னா நானும் பரவாயில்ல வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.